அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக உயிரிறக்கமே கடவுள் வழிபாடு என்பதற்கிணங்க பல்வேறு உயிரிறக்க செயல்கள் செஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரமும் வாயிலா ஜீவராசிகள், பறவைகள், மனிதர்கள் என்று அனைத்து உயிர்களுக்கும் பல உயிரிறக்க செயல்கள் சிறப்பாக நடைபெற்றது. இந்த உயிரிறக்க செயல்களுக்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு இருந்தால் இந்த சமுதாயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது, அன்பு இருந்தால் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நம்ம பல்வேறு விதங்களில் பேசியிருப்போம். அப்படிப்பட்ட அன்பை எப்படி செய்கிறது என்பதற்கிணங்க, அந்த கருணையை எப்படி பழகுவது என்பதற்கிணங்க நம்முடைய அறக்கட்டளை மூலமாக பல்வேறு உயிர்களுக்கும் நம்ம பல உயிரிறக்க செயல்கள் 10க்கும் மேற்பட்ட உயிரிறக்க செயல்களை வடிவமைத்து அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நன்றியின் மறுபக்கம் திட்டத்தின் வாயிலாக நம்ம வாயிலா ஜீவராசிகளுக்கு தினந்தோறும் நமது அறக்கட்டளையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் 150 முதல் 200 வாயிலா ஜீவராசிகளுக்கு உணவு வைக்கின்றோம். அது இல்லாமல் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம 4 இடங்களில் இந்த வாயிலா ஜீவராசிகளுக்கு சமைத்த உணவு வைக்கப்படுகிறது. இதன் மூலம் பல்வேறு வாயிலா ஜீவராசிகள் பயனடைகின்றன. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக பறவைகளுக்கென்று பல உயிரிறக்க செயல்கள் செஞ்சிட்ருக்கோம். சிறகடித்து பறக்கவா திட்டத்தின் வாயிலாக பறவைகளுக்கு தானிய கூடுகளை நம்ம பல இடங்களில் அமைத்து அதனை பராமரிக்கின்றோம். மேலும் தாகமென்ற பசிக்கு நீர் வழங்கும் திட்டத்தின் வாயிலாக பறவைகள் தாகம் தணிக்கும் நீர்க்கிண்ணங்களையும் வாயிலா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர் தொட்டிகளையும் அமைத்து பராமரிக்கிறோம். நமது அறக்கட்டளையின் இந்த அன்பிற்கான சாதனங்களான சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள், பறவைகளுக்கான பசி தவிர்க்கும் தானிய கூடுகள், பறவைகளுக்கான தாகம் தணிக்கும் நீர்க்கிண்ணங்கள் ஆகியவற்றை அதனை பராமரிக்க விரும்பும் அன்பர்களுக்கும் நம்ம இலவசமாக வழங்கிட்டு இருக்கோம். மேலும் அவங்க இல்லங்களில் இந்த உயிரிறக்க சாதனங்களை அமைப்பதற்கும் நம்ம சென்று அமைத்து கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது நீங்கள் பார்ப்பது அன்பர் ஒருவருக்கு அவங்க கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவங்க இல்லத்தில் பறவைகளுக்கான பசி தவிர்க்கும் இந்த தானிய கூடுகள், நீர்க்கிண்ணங்கள், அப்புறம் சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடு ஆகியவற்றை நாங்கள் சென்று இந்த வாரம் பொருத்திட்டு வந்தோம். அதற்கான காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது போன்ற உயிரிறக்க செயல் செய்வதன் மூலமாக இப்போ அவங்க இல்லங்களில் இதை அமைத்து கொடுத்ததுனால அவங்களும் இதை எளிதாக செய்ய முடியும். அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யார் வேணாலும் இதை பராமரிக்க முடியும். அப்படி பராமரிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, அவங்களுக்கு தேவையான நன்மை ஏற்படுது. மேலும் இது அமைக்க காரணமாக இருந்த இதற்கு பொருளுதவி வழங்கிய அனைத்து அன்பர்களுக்கும் அந்த நன்மை வந்து சேரும். இதை அமைத்து கொடுத்த எங்களுக்கும் அந்த நன்மை வந்து சேரும். மேலும் இதை பார்க்கும் அன்பர்களுக்கும் இது போன்று நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் ஏற்படும். இப்படி பல்வேறு வகையில் மேலும் இந்த சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகளில் பறவைகள் வந்து இருப்பதோ அல்லது இந்த தானிய கூடுகள் அட்சய பாத்திரமாக அதற்கு பசி எப்போதும் தவிர்த்து கொண்டிருக்கும், அந்த அட்சய பாத்திரமாக விளங்கும் அந்த தானிய கூட்டில் அந்த பறவைகள் வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். இப்படி அனைத்து வகையிலையும் மகிழ்ச்சியும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த உயிரிறக்க செயலை நம்ம எல்லாரும் செய்யணும். அதன் மூலம் நம்ம எல்லாரும் அந்த நன்மையை அனுபவித்து இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த சிறிய செயலாக தெரியும் இது மிகப்பெரிய உதவியை ஏற்படுத்தி கொடுக்கும். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம தாகம் என்ற பசிக்கு நீர் வழங்கும் திட்டத்தின் வாயிலாக பொது இடங்களில் தெருவோரம் தாகத்தினால் அலைந்து திரியும் வாயிலா ஜீவராசிகளுக்கு அந்த தாகத்தை இந்த கோடை காலத்தில் தணிக்கும் விதமாக நம்ம பல்வேறு இடங்களில் நீர் தொட்டிகள் வைத்து பராமரித்துக்கிட்டு இருக்கோம். மேலும் பராமரிக்க விரும்பும் அன்பர்களுக்கும் இதை இலவசமாக வழங்கிட்டு இருக்கோம். வருகிற மே 1ஆம் தேதி அதற்கான ஒரு விழிப்புணர்வு முகாமையும் ஒரு கிராமத்தில் நடத்த இருக்கிறோம். பொன்னேரி வட்டம் திருப்பாலைவனம் கிராமத்தில் அதற்கான விழிப்புணர்வு முகாம் ஒன்றும் நடத்த இருக்கின்றோம். அதுலேயும் அன்பர்கள் வந்து கலந்து கொள்ளணும். நமது அறக்கட்டளைக்கு அருகில் உள்ள புறாக்களுக்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட புறாக்களுக்கு தினந்தோறும் தானியங்கள் வைக்கிறோம். அதற்கான காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக 10க்கும் மேற்பட்ட இந்த ஜீவாருண்ய செயல்களை செய்கிறதுனால நம்ம தினந்தோறும் ஏதேனும் ஒரு ஜீவாருண்ய செயல்கள் செய்கிற மாதிரி நம்ம அறக்கட்டளை மூலமாக எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கு. எனவே அன்பர்கள் வார இறுதியில் மட்டும் இல்லாமல் வார நாட்கள்லையும் இந்த உயிரிறக்க செயலில் தங்களுடைய பங்களிப்பை நல்கலாம். மேலும் அவங்களுக்கு ஜீவாருண்யத்தில் ஏற்படுற சந்தேகங்கள், எப்படியெல்லாம் அதை செய்யலாம் அப்படிங்கிற பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம். நம்ம அதை எப்படியெல்லாம் செய்கிறது என்பதை பற்றி, ஏன்னா நாங்கள் பல்வேறு வகையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 10க்கும் மேற்பட்ட வகையில் நம்ம இந்த உயிரிறக்க செயல்களை விதவிதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு இந்த ஜீவாருண்ய செயல்கள் பற்றின ஒரு ஆழ்ந்த புரிதல் இருக்குது.
அதன் மூலம் நாங்கள் பல்வேறு நன்மைகளும் அடைஞ்சிருக்கோம். அதை பற்றி நாங்கள் வெளிப்படுத்த தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு அதற்கான சந்தேகங்கள் இருந்தாலும் நமது அறக்கட்டளை அணுகலாம். நம்முடைய அறக்கட்டளை மூலமாக பசித்தோர் முகம்பார் திட்டத்தின் வாயிலாக சுமார் 10 இடங்களில் சென்னையில் நம்ம பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்கிட்டு இருக்கோம். இதன் மூலம் 2000 ஒரு 3000 பொதுமக்கள் பயனடைகின்றனர். இந்த மூலிகை கஞ்சியை நாங்கள் பொதுமக்கள் மேலே மிகுந்த அன்புடனும், மேலும் கரிசலாங்கண்ணி, முசுமுசுக்கை, வல்லாரை, புளியாரை போன்ற 15க்கும் மேற்பட்ட மூலிகைகள் சேர்த்து தயாரிப்பதனால இந்த மூலிகை கஞ்சியை அருந்தும் மக்களுக்கு பசிப்பினி நீக்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படுவதற்கு இது பெரிதும் உதவுகிறது. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய அறக்கட்டளை மூலமாக பசித்தோர் முகம்பார் திட்டத்தின் வாயிலாக 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நம்ம உணவு வழங்கிட்டு இருக்கோம். இதன் மூலம் தாளங்குப்பம், குப்பைமேடு ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் நமது அறக்கட்டளையை சுற்றியுள்ள பொது இடங்களில் இருக்கும் மக்களுக்கும் நம்ம உணவு வழங்கிட்டு இருக்கோம். அன்பர்கள் தங்கள் இல்லங்களில் நடக்கும் திருமண நாள், பிறந்த நாள் ஆகிய விழா நிகழ்ச்சிகளிலும் இது போன்ற ஏழை எளிய மக்களின் வயிற்று பசிப்பினை நீக்கி அந்த நிகழ்ச்சிகளை கொண்டாட விரும்பினாலும் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம். நம்முடைய இல்லங்களில் நடக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் நம்முடைய பெருமைக்காகவும் நம்முடைய ஒரு சிறிய சந்தோஷத்திற்காகவும் தேவையற்ற பல செலவுகள் செய்கின்றோம். அந்த செலவுகளையெல்லாம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொண்டு ஏழை எளிய மக்களின் வயிற்று பசிப்பினியை நீக்குவதற்கு அந்த செலவுகளை நம்ம செய்யும்போது அப்போது நமக்கு அந்த ஏழை எளிய மக்களின் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டு அவங்களுடைய ஒரு வாழ்த்துக்கள் நமக்கு கிடைக்கும். அப்போது அந்த நிகழ்ச்சியானது அது நமக்கு தொந்தரவு செய்யாத ஒரு பெரிய நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மாறிடும். இது போன்ற விழா நிகழ்ச்சிகளில் நம்முடைய சிறிய சந்தோஷத்திற்காக செய்யப்படும் செலவுகள் கூட பின்னாளில் இதை ஏன் செஞ்சோம் அப்படிங்கிற அளவுக்கு அதை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இது போன்ற நம்ம ஏழை எளிய மக்களின் வயிற்று பசிப்பினியை நீக்குவதற்கு செய்த செலவானது எப்போவுமே நமக்கு ஒரு ஞாபகத்தை கொடுக்கும், ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஞாபகத்தை கொடுக்கும். எனவே அனைவரும் அந்த விழா நிகழ்ச்சிகளில் இது போன்ற செயலுக்கு உதவிட வேண்டும். அதன் மூலம் அந்த நிகழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேற்கூறியவாறு வாரந்தோறும் அறக்கட்டளை மூலமாக நடைபெறும் அனைத்து உயிரிழக்க செயலும் இந்த வாரமும் சிறப்பாக நடைபெற்றது. அன்பர்களோட பேராதரவு மூலமாக தான் நம்ம இது போன்ற அன்பான செயல்களை தொடர்ந்து செய்ய முடியுது. எனவே இந்த உயிரிழக்க செயல்களுக்கு தொடர்ந்து உதவி கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நம்மளுடைய உயிரிழக்க செயல்களில் அனைத்து அன்பர்களும் இதே போன்று இணைந்திட வேண்டும். உடல் உழைப்பாகவோ, பொருளாகவோ, பணமாகவோ அல்லது எண்ணத்தின் வாயிலாகவோ இந்த வீடியோவை ஷேர் செய்தோ, இதை 4 பேருக்கு சொல்லியோ, இது போன்று நம்ம இந்த உயிரிழக்க செயலில் அன்பான செயல்களில் அனைத்து அன்பர்களும் சேர்ந்து செய்திட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய அறக்கட்டளையின் முக்கியமான நோக்கம். இந்த கோடை காலத்தில் நம்முடைய அறக்கட்டளை மூலமாக முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு உயிரிழக்க செயலாக வாயிலா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகள் 1000 நீர்த்தொட்டிகள் அமைக்கலான் இருக்கோம். அந்த வகையில் அந்த நீர்த்தொட்டிகள் அமைக்கும் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி நம்ம இப்போ ஆல்ரெடி 200க்கும் மேற்பட்ட நீர்த்தொட்டிகள் அமைத்தாகிவிட்டது. எனவே இந்த கோடை காலத்தில் மிகவும் இன்றியமையாத அந்த அன்பான செயலான நீர்த்தொட்டிகள் அமைப்பதற்கு அன்பர்கள் அனைவரும் ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் ஒரு நீர்த்தொட்டியாவது அமைப்பதற்கு அனைவரும் பங்களிப்பு செய்திட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.